நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதில் வந்து 2 கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு கண்டெய்னர் மட்டும் குட்டியா இருக்க மாதிரி பார்த்து எடுத்திருக்கேங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி 2 கண்டெய்னர் சேம் கலர்லையும் சின்ன கண்டெய்னர் டிஃப்ரெண்ட் கலர்லையும் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டம்ல வந்து சர்க்கிள் ஷேப்ல மார்க் பண்ணிட்டு கத்தி ஹீட் பண்ணிட்டு அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணாம வச்சுக்கோங்களா, அந்த கண்டெய்னருக்கு மேலே டாப்ல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஸோ இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு நம்ம பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கட் பண்ணாமல் இருக்கீங்களா பிளாஸ்டிக் கண்டெய்னர் க்ளோஸ்டா அந்த சைடில் இப்போ நம்ம சின்ன சைஸ் கண்டெய்னரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அந்த கண்டெய்னருடைய பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அழகாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. இப்போ நம்ம இந்த பிளாக் கண்டெய்னர் வந்து கீழே வந்து பாட்டம்ல இருக்கிற மாதிரி நம்ம வச்சு விட்டுடலாம். டாப்ல வந்து கட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ஓப்பன் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுடலாங்க. இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்துருக்கேன். அந்த லேஸை வந்து 2 கண்டெய்னரையும் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, அந்த போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்க, நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு சிம்பிளாக சூப்பராக வந்து ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரை உங்களுடைய ஹாலில் நம்ம டேபிள் போட்டுருப்பீங்களா சோஃபா பக்கத்தில், அந்த டேபிளில் வச்சு அழகாக ரிமோட் பென் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி 0 காஸ்ட்டில் சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தயிர் பாக்கெட்லாம் வாங்கணும் அப்படின்னா தயிர் யூஸ் பண்ணி முடிச்ச